சிஸ்டர், இங்க ஒருத்தி உங்களை வெளியில போன்னு சொல்லி துரத்துனால. என்னையவா? அவ சொன்னா சொன்னா எங்க எங்க சொன்னாங்க. அப்படி யாரும் சொல்லலையே. சிஸ்டர், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தது நீங்க தானே? ஆமா, நான் தான் வந்தேன். அப்போ இங்க என்ன நடந்துச்சு? ஒண்ணும் நடக்கலையே. நீங்க தூங்கிட்டு எங்க மல்லிகா வந்தது உண்மைதாங்க. நீங்களாவது என்ன நம்புங்க ப்ளீஸ். ஏன் வேதாஜி இதெல்லாம் பேசுறீங்க? நான் உங்களை நம்புறேன். கடைசி வரைக்கும் அவங்க ஒத்துக்கவே இல்லை. மல்லிகா வந்தாங்கன்னு அவங்க சாதிக்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நாகராஜ் வேற நான் தான் பொய் சொல்கிறேனோன்னு என்னை தப்பாக நினச்சிருவான்னு எனக்கு பயம் வேற. நல்ல வேலை அந்த நர்ஸு கூட இருந்தாங்க. இல்லைன்னா அதான் நடந்திருக்கும். ஏன்னா வேதா சொல்கிறது தான் வேத வாக்குன்னு நினைக்கிறவன் நாகராஜ். நான் சொல்கிறத எப்படி நம்புவான்? தலையில் அடிப்பட்டத்தில் வேதாவுக்கு சின்னதாக மைண்டு கொலாப்ஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். வேதா நடந்துக்கிறதெல்லாம் முன்ன நடந்துக்கிட்ட மாதிரியே இல்லை. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அவங்க மென்டலாக டிஸ்டர்ப் ஆகிருப்பாங்களோன்னு தோணுது. ஏங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. நீங்க சொன்ன மாதிரி அவ ஏதாவது கனவு கண்டிருப்பா. அதை உண்மைன்னு நினைச்சு உங்ககிட்ட ஏதாவது பேசியிருப்பா. இதெல்லாம் நார்மலா இருக்கிறப்பவே நடக்கிற விஷயம் தானே. நீங்க அதுக்கு மென்டலா டிஸ்டர்ப் ஆயிருப்பா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீ அங்கே இல்லை, அதனால தான் இப்படிலாம் பேசுகிற. அங்கே இருந்திருந்தா அது மாதிரிலாம் பேச மாட்டேன். அவங்க நடவடிக்கையில் பெரிய சேஞ்ச் இருக்கு. இங்கே தானே வரப்போகிறாங்க, அப்போ உனக்கே தெரியும். அவங்க பார்க்குறதே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு. சில நேரத்தில் பயமாகவும் இருக்கு. நீ வேணா பாரு, அவங்க நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எந்த நேரத்தில் என்ன செய்வாங்களோன்னு நாம் எல்லாரும் பயந்துக்கிட்டே இருக்க போகிறோம். இல்லைண்ணே, எனக்கு என்னமோ நீ தேவையில்லாமல் பயந்துக்கிட்டு அவங்கள பற்றி எக்ஸ்ட்ரா க்ரியேட் பண்ணி பேசுறியோன்னு தோணுது.
என்னடா இப்படி சொல்லிட்ட? நான் ஏன்டா எக்ஸ்ட்ராலாம் கிரியேட் பண்ணி சொல்ல போகிறேன்? டேய், வேதா நல்லா இருக்கணும்னு தானே நானும் நினைக்க போகிறேன். அப்போது நான் ஏன்டா அவங்கள பற்றி தப்பாக கிரியேட் பண்ணி சொல்லணும்? இல்லைண்ணே, நீ வேணும்னே அப்படி சொல்கிறேன்னு நான் சொல்லலை. ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நீ கன்ஃபியூஸ் ஆகி அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல வந்தேன். மென்டலாக டிஸ்டர்ப் ஆகிறதெல்லாம் ஒரு மாதிரி ஸ்டடி மைண்ட் இல்லாதவங்களுக்கு தானே ஆகும். அண்ணி அந்த மாதிரிலாம் கிடையாது. நீ சொல்கிறத நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் இது மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகி தலையில் அடிபடுற எல்லாருக்குமே மென்டலாக டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குடா. ரொம்ப சின்ன மூளைடா, சென்சிட்டிவான இடம். லைட்டாக டிஸ்டர்ப் ஆனாலே ப்ராப்ளம் தான். ஓகே, நான் என் கண்ணால் பார்த்ததை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதை நம்புறதும் நம்பாததும் உங்கள் இஷ்டம். அண்ணே, என்னண்ணே நீ இப்படிலாம் பேசுகிற? நீ சொல்கிறத நம்பலைன்னு யார் சொன்னா இப்போ? டேய், நீ கேள்வி கேட்ட விதம் அப்படி தானே இருந்துச்சு. எனக்கு என்னமோ தெரியல, நம்ம வீட்டில் வேதா விஷயத்தில் மட்டும் யார் எதை சொன்னாலும் நம்புறதே இல்லை. ஏன், நான் கூட இத்தனை நாள் அப்படி தானே இருந்தேன். ஏன்னா வேதாவோட கேரக்டர் அப்படி போல்டாக இருப்பாங்க, தெளிவாக முடிவெடுப்பாங்க. அவங்க எடுக்கிற முடிவில் ஒரு நேர்மை இருக்கும். ஆனால் மல்லிகா விஷயத்துலேருந்து அவங்கக்கிட்ட ஒரு பெரிய சேஞ்ச் இருந்துச்சு. எப்பவுமே குழப்பத்திலாம் இருப்பாங்கடா. எந்த ஒரு முடிவுலையும் தெளிவு. உனக்கு என்னாச்சுன்னே தெரியல. ரொம்ப நல்லவளா மாறிட்ட. யாரெல்லாம் உனக்கு எதிரியோ அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. முதல்ல ஒன்னதான் கூட்டிட்டு போய் கோயில்ல மந்திரிக்கணும். மேடம், மேடம், சாப்பிட்டீங்களா? மாத்திரை தரேன், போடுங்க. ஏன் மேடம் இவ்வளோ டல்லா இருக்கீங்க? இல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்க மட்டும் இருக்கிறீங்க, உங்க ஹஸ்பண்ட் எங்க? ஃப்ரெஷ் ஆயிட்டு வரதுக்காக போயிருக்காரு. இந்தாங்க மேடம். ரெஸ்ட் எடுங்க மேடம். சிஸ்டம், சொல்லுங்க மேடம். நேத்து ஏன் அப்படி மாத்தி சொன்னீங்க? எதை மாத்தி சொன்ன? இந்த ரூமுக்கு வேற யாரும் வரலன்னு. நீங்க வரும்போது நான் தூங்கிட்டு இருந்தேன்னு ஏன் போய் சொன்னீங்க? யாரும் காசு கொடுத்து உங்களை அப்படி சொல்ல சொன்னாங்களா? ஆமா. யார் அப்படி உங்களை சொல்ல சொன்னா? அதை இப்ப சொல்ல முடியாது. ஏன்?
வேற எதையும் கேட்காதீங்க. எதையும் சொல்ற நிலைமையில நான் இல்ல. கண்டிப்பா என்ன நடந்துச்சுன்னு நான் அப்புறம் வந்து சொல்றேன். புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். இவ காசுக்காக சொன்னா ஓகே, ஆனா சுந்தர் ஏன் அப்படி சொன்னாரு? மல்லிகா வரவே இல்லைன்னு அவர்தான் முதல்ல அடிச்சு சொன்னாரு. வேதாஜி, வேதாஜி, என்ன ஏதோ பலமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? நேத்து மல்லிகா வந்தான்னு நான் சொன்னதை நீங்க நம்பலாமா வேண்டாமாங்கிற குழப்பத்துல தானே இருக்கீங்க. சீச்சி, அப்படிலாம் இல்லைங்க. நீங்க சொன்னதை நான் நம்புறேன். நீங்க நம்புறீங்கன்னே வச்சுக்குவோம். ஆனாலும் ஒரு சின்ன டவுட்டாவது இருக்கும்ல, அதை நான் இப்பவே கிளியர் பண்றேன். எப்படி? நேத்து அந்த சிஸ்டரும் கூட சேர்ந்து தானே மல்லிகா வரவே இல்லைன்னு சொன்னா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ எனக்கு டேப்லெட் கொடுக்க வந்தா. நேத்து நடந்ததை பத்தி நான் அவகிட்ட கேட்டேன். அத அவளே என்கிட்ட ஒத்துக்கிட்டா. காசு வாங்கிக்கிட்டு தான் நான் அப்படி போய் சொன்னேன்னு. அதை இப்ப சொல்ல முடியாது, அப்புறமா சொல்றேன்னு சொல்லிட்டா. அவளை எங்க போறீங்க? இப்பவே அவளை கூட்டி யார் என்னன்னு விசாரிக்க வேண்டியதானே? எதுக்கு வெயிட் பண்ணணும்? பாவம், அவளுக்கு என்ன சிச்சுவேஷனோ அதான் அவளே சொல்றேன்னு சொல்லியிருக்கால. தேவையில்லாம இப்ப நீங்க பிரச்சனை பண்ணி அவளை எதுவும் சிக்கல்ல மாட்டி விட்டுறாங்க. மேடம், சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா இல்லையா? டேப்லெட் கொடுக்கணும், அதுக்காக தான் கேட்குறேன். இப்பதானே டேப்லெட் சாப்பிட்டேன். டேப்லெட் சாப்பிட்டீங்களா? எது காலையில போடணும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சிஸ்டர், இப்ப நீங்க தானே எனக்கு டேப்லெட் கொடுத்துட்டு போனீங்க. என்ன சொல்றீங்க? நானா? நான் இப்பதான் டியூட்டிக்கே வரேன். சிஸ்டர், விளையாடாதீங்க. இப்ப எதுக்கு நடந்தது நடக்காதது மாதிரி சொல்றீங்க? யார் உங்களை அப்படிலாம் செய்ய சொல்றது? என்ன சார், நீங்களும் அவங்க கூட சேர்ந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் வரவே இல்லை சார். அப்புறம் எப்படிங்க அவங்க சொல்லுவாங்க? அதான் சார் எனக்கும் தெரியல. ஒரு நிமிஷம் சார். பாருங்க, எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எந்த கவர்ல இருந்து மாத்திரையும் எடுக்கல. பிரிச்சு போட்டிருந்தா கவராது கீழே இருக்கணும்ல சார். எதுவுமே இல்லையே சார். சார், தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு தடவைனா பரவாயில்ல, நேத்து இப்படிதான் நடக்காதது நடந்ததா சொல்றாங்க. இன்னைக்கும் அதே மாதிரி சொல்றாங்கன்னா சம்திங் ராங் சார். சார், எதுக்கோ டாக்டர் கிட்ட இதை பத்தி சொல்லி கன்சல்ட் பண்ணிக்கோங்க சார். ஏன்னா தலையில வேற ஆபரேஷன் பண்ணிருக்கு. ஏதாவது ஒண்ணுன்னா ஆரம்பத்திலே கிளியர் பண்ணிடலாம். நான் உங்க நல்லதுக்கு தான் சார் சொல்றேன். ஏன் நம்மள இப்படி எல்லாரும் பண்றாங்க? என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியலையே. இந்த சிஸ்டர் தானே இப்ப வந்தா மாத்திரை கொடுத்தா, ஆனா இப்ப இல்லைன்னு சொல்றா. யார் இப்படிலாம் பண்றா? ஒண்ணுமே புரியலையே. வேதா நடந்ததுன்னு சொல்றாங்க, நர்ஸ் நடக்கலன்னு சொல்றா. என்ன நடக்குது? ஒண்ணுமே புரியலையே. ஏண்டா, எதுக்குடா அந்த பக்கமா வராம இந்த பக்கமா மெயின் ரோட்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வெட்டி போட்டாங்கன்னுட்டு. அதனாலதான் இந்த பக்கமா வான்னு சொன்னேன். அந்த வேலை முடியறதுக்கு எப்படி இன்னொரு 6 மாசம் ஆகும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இந்த வழியில் தான் நம்ம போய் ஆகணும். வேற வழி இல்லை. டேய், அறிவு கட்டவன, கண்ணென்ன புடதிலையா இருக்கு, பார்த்து வர மாட்டா? பார்க்காம தான் வந்துட்டேன். பார்த்து வந்திருந்தா நீ தானே தெரிஞ்சிருக்கும். பிரேக் அடிக்கிறதுக்கு விட்டுருக்க மாட்டேனே.
வெறும் ஆக்சிடென்ட் கேஸோட போயிருக்கும். எனக்கும் இருந்த பிரச்சனையில ஒரு பிரச்சனை குறைஞ்சிருக்கும். ஏய் டேய் டேய் நட்டு. ஏய் விட்றா, என்ன பெரிய இவ மாதிரி பேசிட்டு டேய், அரைச்சு இருடா. பல்லுகளெல்லாம் பேத்துறேன். என்ன ஏய். ஆ? நான் சொல்றத கேட்டா என்ன? வாடா. இரு, என்ன பண்ண போற? இவள அடிக்க போறியா? நாயை அடிப்பானே எதையோ சுமப்பானேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவளெல்லாம் அடிச்சு நம்ம தரத்தை நம்மளே குறைச்சிக்க வேணாம்டா. ஓ, தரம் குறைஞ்சிருமா? ஆமா ஆமா, நீ அம்பானி, இவன் ரத்தன் டாடா. ஏண்டா, உனக்கும் வேலை இல்ல, இவனுக்கும் வேலை இல்ல. 2 பேரும் வெட்டியா ரோடா சுத்திக்கிட்டு இருக்கீங்க. அவனுக்காவது வீட்ல சோறு இருக்கு, நீ எல்லாம் சோத்துக்கே லாட்டரி அடிச்சிட்டு இருக்க. தரம் பத்தி நீ பேசுற. டேய், என்கிட்ட எதிரில நின்னு பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? ஓ, உங்கள்கிட்ட பேசுறதுக்கு தகுதி வேணுமா? தகுதி இவங்க வீட்ல பழைய சோத்துக்கு 10 பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருந்த வேலைக்காரி தானடி நீ. என்ன உண்மையை சொன்னதோ உனக்கு கோவம் வருதாக்கும்? கோவம் இங்க பாரு, இந்த கோவத்தை இந்த மூஞ்சில அப்படியே வச்சுக்கிட்டு நேரம் எங்கேயாவது போய் முட்டிக்கிட்டு சாவேன். அவமானம் தாங்காம பழைய வேலைக்காரி புது பணக்காரி மல்லிகா சாவுன்னு நாளைக்கு பேப்பர்ல நாங்க பார்க்கணும். நான் எதுக்குடா சாகணும்? நீங்க தான் ஒவ்வொருத்தரா சாக போறீங்க. இப்பவே உன் அண்ணி பைத்தியம் ஆயிட்டா. ஏய், அவங்களே அடி பைத்தியம் சொல்ற? பைத்தியத்தை பைத்தியம்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? நடந்தத நடக்கலன்னு சொல்றாளாம், நடக்காதத நடந்துருச்சுன்னு சொல்றாளாம். அப்போ அவ பைத்தியம் இல்லாம வேற என்ன? கல்யாண மேடை வரைக்கும் என்ன கொண்டு போய் உட்கார வச்சு தாலி கட்டுற நேரத்துல கல்யாணத்தை நடத்த விடாம என்ன அசிங்கப்படுத்தினால அந்த பாவெல்லாம் அவளை சும்மா விடுமா? அவளுக்கு மட்டும் இல்ல, இனி உங்க எல்லாருக்குமே அதே கதிதான். முதல்ல அவளுக்கு பைத்தியம் முத்தி துணியை கிழிச்சுக்கிட்டு ரோடா அலைவா. ஏய், அவளால நீங்க எல்லாரும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு சாகதான் போறீங்க. நீங்க எல்லாருமா சேர்ந்து எனக்கு செஞ்ச பாவம் உங்க யாரையுமே சும்மா விடாது. ஏய், என்ன சாபம் விடுறியா? டேய் நெட்டு விடுறா, இவள்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க. இந்த கலியுகத்துல பத்தினிங்க வர்ற சாபமே பழிக்கிறது இல்ல. ஒன்ன மாதிரி கேடு கட்டவெல்லாம் விடுற சாபம்லாம் பழிக்க போதாக்கும். இங்க பாரு, எனக்கு வாயில நல்லா வந்துரு சொல்லிட்டேன். தயவு செஞ்சு போத்தா போ. இன்னொரு தடவை என் கண்ணு முன்னாடி மட்டும் வந்து நின்றாத. டேய் வாடா. ஓ, நட்டு ஏறா. என்ன ஏன் சாபம் பலிக்காதா? நீங்க ஒவ்வொருத்தரா சாவீங்கல்ல, அப்ப தெரியும். ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்னு நான் சொல்லியிருந்தேனே. பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு சிவியரா இல்ல. அதனால நீங்க பயப்பட வேண்டியதில்லை. அவங்க நடக்காதத நடந்த மாதிரி இமேஜின் பண்றதே தனியா இருக்கும்போது தான். அதனால அவங்கள கொஞ்ச நாளைக்கு தனியா விடாதீங்க. எப்பவும் அவங்க கூட யாராவது இருக்கணும். சரிங்க டாக்டர். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த ப்ராப்ளம் தொடர்ந்து இருக்குமா இல்லை சீக்கிரமாக சரியாயிடுமா டாக்டர்? 100ல 1 பேஷண்ட்டுக்கு தான் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரொம்ப ரேரான கேஸ் தான் இது. அதனால என்னால சரியா சொல்ல முடியல. ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் இத பத்தி நாங்களே தெரிஞ்சுக்க முடியும். ரெகுலரா செக்கப்க்கு கூட்டிட்டு வாங்க. டேப்லெட் எல்லாம் டைமுக்கு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். அப்போ வேதா வீட்டுக்கு கூட்டு போகலாமா டாக்டர்? அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுல்ல? கூட்டிட்டு போகலாம். பட் நான் சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்காரணத்தை கொண்டு அவங்கள தனியா விட்டுறாதீங்க. அது அவங்களுக்கு சில ப்ராப்ளங்களை உண்டு பண்ணலாம். ஏன்னா அவங்க எதையுமே தெரிஞ்சு செய்யல. அதனால தான் சொல்றேன். ரொம்பவும் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல திரும்பவும் கொண்டு வந்து சேர்த்துருங்க. அதுதான் நல்லது. ஓகே டாக்டர், நாங்கள் கவனமாக பார்த்துக்குறோம். தேங்க்ஸ் டாக்டர். நாகராஜ், நாகராஜ், நாகராஜ். போலாம்டா, வா.